வீட்டில் யாருமே ஆளே காணுமே, எங்கே போயிட்டாங்களா? பக்கத்துல தான் எங்கே போயிருப்பாங்க, கதவு திறந்து போட்டு வரைக்கும் போவாங்க. சரி உட்காரு, வருவாங்க. அண்ணி பொறுப்பாக தான் குடும்பத்தை நடத்துது. வீட்டில் ஒருத்தரை கூட கதவு திறந்து போட்டு கிடக்குது. இதோட எவனா வந்தா கூட ஒரு குட்டியை நேரத்தில் வந்தால் மொத்த சாமான் அழின்னு போயிடலாம் நம்மளது வீட்டில் மொத்தத்தையும். என்னன்னு கூட வந்து பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒருத்தரையும் ஆளை காணோம். ஏன்னா எங்கேயும் போயிருக்க மாட்டேன், நீங்கள் தான் பக்கத்தில் என்ன கடைக்கு போயிருப்பா. மருமகளை விட்டு தர மாட்டியே. இந்த வேலையை நான் பண்ணியிருந்தா என்ன ஆட்டம் ஆடுவேன்? இதுனா கடைக்குமானே சுற்றி வருவேன். காத்தடியில் துணி ஏதாவது துவைக்கிறாள் அப்படி பார்த்து வரேன். போனவா வந்தம்மா நீரு அங்கே போய் யாரா மாறினாங்கன்னா பேசி நின்றுக்காது ஒரு மணி நேரம். நான் தான் யாருன்னா கிடைப்பாங்க பேசி நின்றுக்கான்னு பார்த்துருக்கேன். எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. வசந்தி கண்ணு அப்படி யாருன்னா பட்டக்கூடாது. உட்காந்து கதை பேச 1.5 மணி நேரத்துக்கு பேச தெரியுமா யார் கட்சலாம்? முன்னாடி எங்கன்னா வைக்க முடியுதா? 70 வயசு ஆகுது. கதை பேசவும் நின்று நல்லா பேசுது. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி மொண்டு கூட ஆள கிடையாது. நம்ம வந்து வரோம் இதெல்லாம் வரோம். அவசரப்பட்டு உட்காந்துட்டோம். அந்த ஃபேன் ஸ்டெப் போட்டு உட்காந்துருக்கலாம்ல. உட்காந்தா எதுக்க முடியல, ஏந்தா உட்கார முடியல. ஆனால் வந்து போடுவாங்க உட்காந்துக்கலாம். அப்படியே காலா வலிக்குது. எத்தனை கிலோமீட்டர் நடக்க வச்சே சாவடிக்குதுமா இந்த அம்மா. இங்கே வந்து ஒத்தரை ஆளக்கானோம். ஃபேன் சுவிட்ச் போடுறத கூட ஆளக்கானோம். எம்மாடி 2 கூட தண்ணி பிடிச்சாச்சு. இதோட நாளைக்கு தான் போனோம் அந்த பக்கம். ஏமா ஒரு வழி ஆள் வந்துச்சு. அண்ணியா வாங்க அண்ணியா. யார் இது? ராதிகாவா? வாடி எப்படி வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. வீட்டில் ஒருத்தரம் இல்லை. எங்கே தான் போவீங்களோ எங்கே தான் வருவீங்களோ தெரியல. தண்ணி பிடிக்க போயிருந்த நீ குழாக்க. நீ வந்து கவனிக்கவே இல்லையா? ரொம்ப நேரம் ஆகுது வந்து. இல்லை நீ இப்போ தான் வந்தேன். ஏன் நம்ம வீட்டில் கிணத்து தண்ணியெல்லாம் இல்லையா? கிணத்து தண்ணி நல்லா தான் இருக்குது. இந்த பருப்பில் வேக வைக்கிறதுக்கு, இந்த சாதம் வடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் இந்த குழா தண்ணியில் பிடிச்சி செஞ்சுன்னு வச்சுக்க நல்லா இருக்குது. அதனால தான் போய் பிடிச்சின்னு வரேன். அந்த காலத்துலலாம் கிணத்து தண்ணி தான் எல்லாத்துக்குமே, சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ தான் புதுசாக குழா போட்டுக்கிறாங்க ரோட்டில். எல்லாரும் போய் அந்த தண்ணியை பிடிச்சின்னு வந்து அதை நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறது? பசங்களும் அந்த தண்ணி தான் குடிக்க நல்லா இருக்குன்னு அதை தான் குடிக்குதுங்க. கிணத்து தண்ணி குடிக்க மாட்டேங்குங்க. மற்றதுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம துணி துவைக்க குளிக்கிறதுக்குலாம் கிணத்து தண்ணி நல்லா தான் இருக்குது. இந்த குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த குழா தண்ணி. அது 2 குடம் தான் விடுவாங்க. அந்த 2 குடம் பிடிக்கிறதுக்குள்ள அவங்ககிட்ட மல்லட்சியாக பிடிச்சின்னு வந்தோம். அதான் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல. இந்த 2 குடம் பிடிக்கிறது அவ்வளோ நேரம். ஏன் அருண் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 குடத்தை பிடிச்சி வச்சு போக சொல்ல வேண்டியது தானே? அவன் பாட்டு கிளம்பி போயிருக்கிறான். பசங்களாம் இப்படி விளக்காத நீ. சின்ன வயசுலேருந்து எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து வலை. அதுக்கப்புறம் கல்யாணம் காட்சின்னு பண்ணின்னு போச்சுன்னு வச்சுக்கேன். இங்கேயும் அங்கேயும் போய் அதே மாதிரி தான் இருக்குங்க. ஒரு வேலை செய்யுங்க வீட்டு வேலை. எல்லா வேலையும் பொம்பளைங்களே செய்ய சொல்லுங்க. ஏன் தண்ணி கூட 2 குடம் பிடிச்சி வைக்க முடியாது அவனால? லீவில் இருந்தால் பிடிப்பான். இப்போ காலேஜுக்கு போகல, காலையில் வேலைக்கு போயிட்டு வந்தான். அங்கே தண்ணி ரொம்ப நிற்குது, அதெல்லாம் வெட்டி விட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனான். இல்லைன்னு வச்சுக்கேன் ஒரு குடமாக பிடிச்சி கொடுத்து தான் போவான். எந்த அம்மா பிள்ளைங்களை விட்டு கொடுக்காது. அங்கே போய்ட்டு வந்து டைம் ஆச்சா வந்த உடனே சாப்பிட்டு 2 இட்லி தான் சாப்பிட்டா கூட வேணாம் நான் டைம் ஆச்சுன்னு நான் தான் குத்து சாப்பிட்டு போடா வேறு வீட்டில் போகக்கூடாது மயக்க வரும் அப்படி எப்படின்னு பேசி அந்த 2 இட்லி தான் சாப்பிட்டான். சாப்பிட்டு தான் கிளம்பி போனான். பார்த்தா நீ வழியில் போயிட்டு இருந்தான். எத்தனை வீட்டில் விடட்டமான்னு கேட்டான். நாங்கள் தான் வேணாம் உன் டைம் ஆகுதுப்பா, எதுக்குப்பா காலேஜுக்கு போகிறத விட்டு எங்கள் வீட்டுன்னு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். பார்த்தீங்களா வழியில் ஏறி வந்துருக்கல, எதுக்கு நடந்து வந்தீங்க? பஸ் விட்டு இறங்கினோட ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கூட வந்து கூட்டின்னு வந்திருப்பான். ஏன் ஃபோன் நம்பர் தெரியாதா உங்களுக்கு? அவனுக்கு ஃபோன் நம்பர் தெரியாது? தெரியும், நீ அம்மா தான் பக்கத்தில் தானே நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூட்டு வந்தது. அவங்க அந்த காலத்து ஆளுங்க நல்லா நடப்பாங்க, நம்மளால தான் நடக்க முடியாது. என்ன கூட எங்கே கூட்டு போனால் நடந்து போகலாம், அந்த போல சொல்லுவாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒன்று அருண் கூட வண்டியில் வந்துடுவேன், இல்லைன்னு வச்சுக்க ஆட்டோவில் வந்துடுவேன். 10 ரூபா போனால் போகுது சொல்லிட்டு ஷேர் ஆட்டோவில் வந்துடுவேன். நீ ஷேர் ஆட்டோவில் வர வேண்டியது எதுக்கு நடந்து வந்தா? ஐயோ எங்கள் அம்மாவுக்கு அந்த 10 ரூபாயில் இதுவாக இப்போ தான் 10 ரூபா பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திடுமா. எனக்கு ஒரு 10 ரூபா, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா, 20 ரூபா இருந்தால் ஒரு குடும்பத்தை நடத்தலாமா? அதனால ஆட்டோவில் ஏறக்கூட சொல்லி நடக்க சிட்டுன்னு வருது. சரி அவங்க ஐயோ உனக்கு தண்ணி கூட குடிக்கல குடிக்கிறதுக்கு இருக்கா? நீ பரவாயில்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல, மறந்தேன். 1/2 மணி நேரமா நின்று கதை பேசுனது. இப்பதான் தண்ணி கூட மறந்து போச்சான். ஓடுது பெரிய எப்படி நான் நடிக்குது போ. ஏண்டி வந்தாங்களா இல்லையாடி? வந்தாங்க தண்ணி எத்தனை போயிருக்காங்க. ஓகே எங்க போயிருந்த வளரம்? கொண்டாடியில் தான் இருந்தாங்கண்ணா, தண்ணி பிடிக்க போயிருந்தாங்கண்ணா. இப்பதான் வந்தாங்க. சரி அதான் எனக்கு தெரியுமா, எங்கேயும் போக மாட்டா. கதவு தந்து போட்டு அவ எங்க போயிடுவா? இந்த திருமணில குழாக்கு தான் போயிருப்பேன். என்ன கதையை கேட்டீங்க? குழாக்கு போய் 2 குடம் தண்ணி தான் பிடிப்பாங்களாம். அதுவும் வந்து அருண் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டு போயிடுவான். அதுக்கு வாட்டத்தை பற்றியா வீட்டில் சும்மா தானே இருக்குது. ஆம்பளை பையனை போய் வேலை வாங்குது. என்ன 2 குடம் தண்ணி எடுத்து கொடுக்குறது நான் கரைஞ்சா போயிடுவேன். எல்லாம் ஆம்பளைங்க செய்யணுண்டியே, நான் தான் சொல்லியிருக்கிறேன் தண்ணி எடுத்து கொடுக்க சொல்லி. அத்தை வாங்க அத்தை, இப்போதான் வீடு ஞாபகம் வந்ததோ? ஏடி அங்கேயும் விசேஷம்லாம் இருந்தது. என்ன உடனே வர முடியுமா? இன்னைக்காவது ஞாபகம் வந்தது. இன்னைக்கு கூட எப்படி வந்தாங்கன்னு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வந்தாங்க, கொழுக்கட்டை எடுத்துன்னு. சரி அப்படியே போய் வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு இழுத்துன்னு வந்தாங்க. இங்கே இல்லைன்னா வந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தி எங்கன்னா சும்மா கலப்ப. ஓஹோ அதான் இந்த பக்கம் வந்துருக்குதேன். சரிதான் தண்ணி பிடி. என்ன தண்ணி தாக்கம் ஏமா? ஒரு தண்ணி கூட வாங்கி குடிக்க விடல எங்கேயும். தர இழுத்துன்னு வருது 3 கிலோமீட்டர். யாருன்னா தண்ணியில் போய் காசு கொடுத்து வாங்குவாங்களா? கடையில் போய் வாங்கி குடிக்க போகலாம். வீட்டில் வந்து குடிக்கலாம் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டேன். நம்ம நீ குடி. நான் கேன்சரில் குடிச்சிட்டு வந்துட்டேன்டி. கேன்சர் இருக்க தண்ணி நல்லா இல்லை சொன்னாங்க குடிக்கிறதுக்கு. நீ எதுக்கு அந்த தண்ணி குடிச்ச? எனக்கு அந்த தண்ணி குடிச்சு நல்லா பழக்கம் தான். எனக்கு பிடிச்சிருக்க தண்ணி இவங்களுக்கு தான் பிடிக்கல. குழா தண்ணி குடிக்கிறாங்க. நான் கிணத்து தண்ணி குடிப்பேன். அவங்க அப்படி தான் கிணத்து தண்ணி குடிப்பாங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஏமா நல்லா குடிக்காதுமா, ஏன் அந்த பண்ணுற நீ? ஏன்னா சின்ன வயசுல நீங்களும் அந்த தண்ணி குடிச்சிங்க, நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. நல்லா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குது. சரி பேக்கில் எடுத்து கொடு. நந்தே போயிட்டேன். லோக் எங்கே போயிருக்கான்? அதான் அவர் காலையிலே வயலுக்கு போனாரத்தை வரத்துக்கு மதியானம் நினைக்கிறேன். வயலில் தண்ணி நிற்குதா என்ன எதுன்னு பார்த்து வெட்டி விட்டுட்டு அங்கே கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குதான் பச்சை வர சொன்னார். அதை லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி வரட்டும் வேலை முடிச்சுனே வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை.
ஐயோ நான் வேற அண்ணனை பார்க்கணுமே, எப்போ வருவா தெரியலையே. இந்த ஒரு வாரமா மழை பெஞ்சதில்ல, வீட்டில் தான் இருந்தார், வெளியிலேயே போல ஆளு. இன்னைக்கு தான் மழை கொஞ்சம் விட்டு இருக்கவே போயிருக்காரு. இந்த தந்தப்புக்கு போயிட்டு இந்த ஓலெல்லாம் எதாவது விழுந்து எடுத்து வரமா போட்டுட்டு தேங்காய் இங்கே அந்த பொறுக்கி எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா ஆமா, தேங்காய் நிறைய விழுந்திருக்கும். நல்லா காத்து, புயல் காத்து மாதிரி அடிச்சதுல இந்த காஞ்ச தேங்காய் எல்லாம் விழுந்திருக்கும். பொறுக்குனா அப்படியே 2 மூட்டை 3 மூட்டை வரும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, எடுத்து மூட்டை கட்டி வைப்பாரு. இல்லை தூக்கி வர முடிஞ்ச அளவுக்கு தூக்கி வந்துடுவாரு. இல்லைன்னா வந்து அருண் வந்த பிறகு வண்டியில தான் போய் எடுத்துன்னு வருவாரு. என் அண்ணனுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? அண்ணன் இந்த காலத்துக்கு நடந்து போய் நடந்து வரணுமா? என் சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு தான் கொடுக்குறாரு, ஒரு வண்டி வாங்கி தர வேண்டியது தானே? ஏமா நானா வாங்க வேணாம்னு சொன்னேன். உங்க அண்ணன் தான் நடந்து போய் நடந்து வரதா உடம்புக்கு நல்லதான், அதான் ஆரோக்கியம் சொல்லிட்டு அவங்க அம்மா மாதிரி நடந்து போய் நடந்து தான் வருவார். எங்க பொண்ணாலும் வண்டி அவர் வாங்க மாட்டாரு. அதுக்கு என்ன பண்ணுறது? பிள்ளைங்க மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு காலேஜ் போகிறதுக்கு. அவன் தான் எங்கன்னா பொண்ணை வரணும் கூட்டு வருவான். எதனா தூக்கி வரணும் வண்டியில் சேர்த்துன்னு வருவாங்க. உன் அண்ணன் நானாம வாங்க வேணா சொல்கிற வண்டியை ஏண்டி அவன் நடந்து போய் நடந்து வந்துடும். அவனுக்கு எதுக்கு வண்டியே வேஸ்ட்டா? துட்டு தான் செலவு. இந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு 2 வண்டி 3 வண்டி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் தான் ஒன்றே ஒன்று வச்சுருக்கீங்க. வாங்கலாம் அவருக்கா என்னைக்கு வாங்க தோணுதோ அன்றைக்கி வாங்கலாம். பாட்டி வந்துட்டீங்களா? வாடி ராசாத்தி, பார்த்து எத்தனை நாள் ஆகுது, கண்ணுக்குள்ளேயே அப்படியே நிற்கிறமா. அத்தை சதீஷ் சஞ்செல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது? நாங்களே வேற இடத்துக்கு போகிறதுக்காக வந்தோம்மா. அதுக்கப்புறம் சரி இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இல்லைன்னா கூப்பிட்டு வந்திருப்பேன். லீவு தான், வீட்டில் தான் விளையாடி இருக்குங்க ரெண்டா. சொல்லியிருந்தா ஓடி வந்திருக்குங்க. ஆனால் நான் வந்து இங்கே வர ஐடியாவே கிடையாது. பாட்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஊர் பஸ் போச்சா, அதை பார்த்தோன்னா டக்குன்னு ஏறிட்டோம். சரி அண்ணன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். சரி அத்தை இன்னொரு நாளைக்கு வரும்போது சதீஷ் சஞ்செல்லாம் கூட்டுன்னு வாங்க. சரிம்மா. நீ ஸ்கூலுக்கு போலியா இன்னைக்கு? எங்களுக்கும் லீவ் விட்டாங்க அத்தை இன்னைக்கு. 10வது படிக்கிறா, நல்லா படிக்கணும். அது எதுக்கு அடிக்கடி லீவ் விட்றாங்கன்னு தெரியல. மழை பெஞ்சா கூட வைக்கணும், அப்போ தானே பசங்க படிக்குங்க. மழை பெரிய விட்டுறாங்க, படிக்காம விளையாடி இருக்காங்க வீட்டில். பாட்டி நான் எவ்வளோ நேரம் படிச்சுட்டு தான் இருந்தேன். அம்மா தான் தண்ணி பிடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் தெரியுமா. படிக்கிற பசங்க ஏன் நீ வேலை வாங்குற? படிக்கிட்ட விடு. ஆமாம் நான் வேலை சொன்னால் செஞ்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். மூக்காலும் அழுவா அப்படியே கத்தி வேலை வாங்கிறதுக்குள்ள என் தொண்டை தண்ணி வற்றி போயிடும். குழந்தை தண்ணி ரொம்பிச்சுன்னா போயிட்டே கூப்பிடு அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு தான் பேசினக்கா வேலை வச்சேன். பொம்பளை பசங்க நிறைய வேலை வாங்காத நீ. அதுங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து போகிற இடத்துலயே அங்கே அதுக்கு தான் வேலை செய்ய போகுது. பொம்பளை பசங்க நிறைய வேலை வாங்காத, பாவம் அதுங்க. ஆமாம் வேலை செய்யறது அதிகம் தான், நான் வேற வேலை வாங்காதுன்னு சொல்லிட்டியா முடிஞ்சது கதை. சரி அத்தை நான் போய் படிக்கிறேன், நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. சரிம்மா போய் படிமா. இந்த நீ பேக்ல வந்து பசங்க ஸ்நாக்ஸ் ஆன இருக்கும். அப்படி செஞ்ச கொழுக்கட்டெல்லாம் இருக்குது, சுட வச்சு கொடு பசங்களுக்கு. அதில் சுட வச்சுனா என்ன சாப்பிடும்போது ரொட்டி சுட வை. கொழுக்கட்டை நிறைய செஞ்சிட்டீங்களா? இல்லை நீ கொஞ்சம் தான் செஞ்சோம். கோமதி அக்கா வேறு செஞ்சதா, அந்த நிறைய ஆகிப்போச்சு. கோமதி செஞ்சால் சூப்பராக தான் இருக்கும். கொடு ஏன்னா நேற்று நம்ம வீட்டில் கொழுக்கட்டை செய்யலையா? செஞ்சத்தை கொஞ்சோண்டு மாவு தான் போட்டேன், ஒரு ஆளாக்கு மாவு தான் போட்டேன். ஆமாம் இங்கே யார் சாப்பிட்றாங்க வேஸ்ட் ஆகி போயிடும் சொல்லிட்டு கொஞ்சம் தான் போட்டேன். பார்த்தா நேற்றே காலி ஆகிப்போச்சு. சாமி கும்பிட்டோன்னே அவங்க 2 சாப்பிட்டோம் காலி. சரி வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா சரிதான். என்ன நீ அத்தை காஃபி போட்டு எடுத்துனட்டுமா? காஃபிலாம் ஒன்றும் வேணா. நீ டிஃபன் நிறைய செஞ்ச? டிஃபன் வந்து இட்லி மாவு இருக்கத்த, வேணா தோசை வேணா சுட்டு தரேன். நான் சப்பாத்தி கொஞ்சோண்டு செஞ்சு இருக்கு. சரி எல்லாத்தையும் 2 வச்சு எடுத்துனுவா. சரி அத்தை வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கேட்காம காப்பி எடுத்துன்னு வந்தான். நல்லா தான் வளர்த்து எடுத்து மருமகளே. நீ நம்ம சாப்பிட்டு வந்துட்டு நினச்சிட்டு இருக்காடியவ. இப்போ சொன்ன உடனே எப்படி எடுத்துன்னு வரணும் சொல்லிட்டு ஓடுறாப்ப. நீ தான் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் குறை கண்டுபிடிச்சுன்னு கதறி. குற்றங்கள் பார்க்கல் சுற்றங்கள் இல்லை. நான் எது சொன்னாலும் உனக்கு குத்தண்ணா. ஏமா நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் ஒழுங்கா தான் ஏமா இருந்தா. இப்போனா இவளுக்கு வாய் இவ்வளோ பெருசாக இப்போ இருக்கு தெரியலையே. குத்தம் கண்டுபிடிக்கிறதுல முதல்ல ஆளாக இருக்கிறா. தண்ணி கொடுத்த பாரு இங்கே வச்சு போகுது. எடுத்து உள்ள வச்சு தட்டு போட முடியல. நல்லா தான் குடும்பம் நடத்துது. இவெல்லாம் மாமியாரானா என்ன சித்திரவதை பண்ணுவா தெரியல மருமகளை. இங்கேயாவது படிக்க விடுறாங்களா? சாப்பிடுன்னு தொலை பண்ணுறாங்கம்மா. நீ என்ன சாப்பிடலையா? இல்லை பாட்டி அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னால் அம்மா இப்பயே சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு போய் படிடி. வயசு பசங்க நல்லா சாப்பிடணும். வேலைக்கு சாப்பிடாம இருந்தால் அல்சர் தான் வரும். ஏற்கனவே குச்சி மாதிரி இருக்கிற, நல்லா சாப்பிட்டா தானே? அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்றேன். தலையில் எங்கன்னா எண்ணெய் வச்சு குழந்தைக்கு அழகாக தலை வாரி விட்ட கலை பற்றியா விரிச்சு போட்டு வச்சுக்குது பாரு. மண்டை நல்லா தேங்காய் மட்டை மாதிரி இருக்குது. அச்சா காலையில் தான் தலை குளிச்சாதான் தலை காயிட்டோன்னு விரிச்சு போட்டிருக்கேன். இல்லைன்னா ஜடை பின்னி தான் போட்டு போவேன். ஸ்கூலுக்கு வந்து 2 ஜடை போட்டு போனால பின்னி தான் போட்டுன்னு போவேன். இந்த மாதிரி முடியை விரிச்சு போட்டுனே வச்சுக்க, முடி வளரவே வளராது. இத்தனை உண்டியே தான் இருக்கும். அப்புறம் எப்படி ஒரு கல்யாணம் காட்சின்னா ஒரு ஜடை கிட வைக்கிறதுக்கு பின்னிக்கினி எப்படி போட முடியாது சொல்ல? பின்னி போட்டதான் அழகாக இருக்கான். அத்தை உங்களுக்கு தெரியாதா? இப்போல்லாம் வந்து கல்யாணத்துக்கு ஜடெல்லாம் வந்து மாடலாக ரெடிமேடாக விற்கிது. விக்கு சொல்லுவாங்க. அதுக்கு மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நல்ல பெரிய முடியாக வளர்ந்துடும் ஒரே நாளில். ஒரே நாளில் வளர்ந்துருமா? எதுக்கு நம்மளுக்கு? நம்ம சொந்த முடி இருக்கும்போது நம்ம எதுக்கு விக்கில் வாங்கினோம்? ஜோடி முடியல அதுக்கு வாங்கினோம். நல்ல ஒழுங்காக என்ன தடவை வாரு. அவள் இப்படி தான் எத்தனை சொல்லின்னு இருப்பேன். ராதிகா தோசை வேணா சொல்ல ஊற்றி எடுத்துன்னு வரேன். போதண்ணி இது 2 பூ இருக்கு, இட்லி இருக்கு, தோசை இருக்கு. இதில் சாப்பிட்டு வேணா சொல்கிறேன். பூரி மட்டும் 2 எடுத்துன்னு வா இப்போ. சரி எடுத்துன்னு வரேன்டி சாப்பிடி. அத்தை உங்களுக்கு என்னத்த வேணும்? எனக்கு எதுவும் வேணாண்டி. நீ எப்படி கொழுக்கட்டை சாப்பிட்டுக்க? இட்லி பூரியில் சாப்பிட வேண்டியது தானே? பாட்டி எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு வந்து அத்தை செஞ்ச கொழுக்கட்டை தான் வேணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூரி இட்லிலாம் சாப்பிட வேண்டியது தானேடியா? வேணாம் அத்தை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த பசங்களே இப்படி தான் இருக்குதுங்க. ஸ்நாக்ஸ் இருந்தால் போதும். டிஃபனும் சாப்பிடாதுங்க, சாப்பாடும் சாப்பிடாதுங்க. எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் இருக்குதுங்க அப்படி தான். ஸ்நாக்ஸ் இருந்துட்டா போதும், சாப்பாடு தண்ணி எதுவும் தேவை கிடையாது. வசந்தி நீ சாப்பிட்டியா? தண்ணி எடுத்து வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிடணும். இனிமே தான் தோசை ஊற்றி வச்சு 2 தோசை இருக்குது சாப்பிடுவேன். சாப்பிடு. நீ நேரத்தில் சாப்பிடு. மணி ஆக்கி வச்சு பாரு.
லோகு சாப்பிட்டானா? அவர் காலையிலே கொஞ்சம் கஞ்சி இருந்தது, நைட்டு பிடிச்ச சாதம் இருக்குல்ல, தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன், அதான் சாப்பிட்டாரு. காலையிலே சாப்பிட்டு போயிட்டாரு. மழையில் கஞ்சாக்கா சாப்பிட்டான். ஏன் அவனுக்கு இட்லி தோசை சுட்டு தர வேண்டியது தானே? நீங்கள் மட்டும் நல்லா வாட்டமாக செஞ்சு சாப்பிட்றீங்களா, பூரி இட்லி தோசைன்னு? ஏன் எங்கள் அண்ணனை பார்த்தா மட்டும் உங்களுக்கு இப்படி தோணுதா? கஞ்சி கொடுத்துருக்கீங்க, எங்கள் அண்ணன் பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏமா நானும் செஞ்சு தரமாட்டேன்ட்டேன். எல்லாத்தையும் செஞ்சு தட்டில் போட்டு எடுத்து கொடுத்தா கூட எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ஒத்துக்காது, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு கஞ்சி கொடுங்க, அவரை கேட்டு வாங்கி சாப்பிட்டு போறாரு. அவருக்கும் சேர்த்து தான் நாங்கள் செய்யணும், அவர் தான் வேணான்றாரு. எங்கள் அண்ணன் திருந்தவே மாட்டான். அதே காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படியே தண்டியமாக இருப்பான். அந்த காலத்தில் இல்லை, வயிற்ற கட்டி வாயை கட்டி ஏதோ குடும்பம் நடத்தினாங்க, கஞ்சி கிஞ்சி குடிச்சு வளர்ந்தோம். இப்போ தான் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா துட்டு இருக்குது. இட்லி தோசை பூரி என்னென்ன உணவு, வடை மசாலா வடை மெது வடை எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது தானே? அறிவே இருக்காது அவனுக்கு. யாரா திட்டுறீங்க? எல்லாம் உங்கள் அப்பா தானே. திட்டுங்க, நான் கூட எவ்வளோ சொல்லிட்டேன், அவர் கேட்குற மாதிரி இல்லை. திட்டுங்க, நல்லா திட்டுங்க. அவன் அப்படி தாண்டி, விடு அவன் போக்கிலே விடு. பூரி சாப்பிட சொன்னால் அதில் நிறைய எண்ணெய் இருக்கான், தோசை சாப்பிட சொன்னால் அவருக்கு பிடிக்காதான், இட்லினா எனக்கு இட்லியே வேணான்னுவார். அவரை வச்சு நான் பரம்பரை பாடம் எனக்கு தான் தெரியும். அதனால தான் கும்மன் சாப்பிட தண்ணியை ஊற்றிய கொடுத்துறது, நீ சாப்பிட்டு போப்பான்னு. அண்ணனுக்கு மதியானம் மாதிரி நல்லா சார் ஆக்கி போகிறீங்களா இல்லையா? அதெல்லாம் நல்லா செஞ்சு தண்ணி போடுறா. இதே போதும், அவங்க பற்றி சொல்ல தேவை, யாரோ கூட்ட மாதிரி ஓடியது. நல்லா தான் செஞ்சு போடுறோம். அது தண்ணி இருக்கா? தண்ணி எடுத்துன்னு வருவேன். பாதி தான் இருக்கேன், கொஞ்சம் எடுத்துன்னு எடுத்துன்னு வரேன். ஐயோ இது வேறு இருக்குதே. சரி கேட்கலாம்மா, நான் வந்து அண்ணியை கேட்குறேன்ல, அது மாதிரிலாம் கேட்டதுமா பயம் இருக்கும். இல்லைன்னா அண்ணனை வந்து இப்படி நல்லா ஏமாத்துங்க. இது மாதிரி யாரா கேட்கறதுக்கு ஆள் இருந்தால் தான் அதுக்கு பயப்படுங்க, புரியுதா? அதனால தான் கேட்குறேன். சும்மா நீ வந்து சப்போர்ட்டுக்கு வராத, புரிஞ்சுதா? இன்னும் என் மருமகளை பற்றி எனக்கு தெரியும், அவள் தங்கமானவடி, அவளை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, கம்முன்னு சாப்பிடு. ஐயோ இதுக்கு வெளுத்ததெல்லாம் பால், அப்படி தானேம்மா? ஆமாத்த. நல்ல பொண்ணு. மெதுவட்டை மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், சூப்பராக. முதல்ல இருக்கிறத சாப்பிட்றீ.